ரஜினி சாருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் ஃபார்முலா பிரேக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக பிக் பாஸில் வந்து நாகார்ஜுனா சார் ரஜினி சார் நான் தனுஷ் கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஏன்னா நாகார்ஜுனா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த ஒப்பிட்டு பேசும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை, அந்த ஃபார்முலா நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபார்முலானா என்ன சார்? அதாவது அது ஃபார்முலா நான் சொன்னார் அந்த டைம் வந்து அவர் வந்த பிறகு ஒரு சினிமாவே கொஞ்சம் மாறிச்சு, அந்த ஒன்று மாற்றினாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷனில் இப்போ உங்களை நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நான் அவர் நினைக்கிறாரு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ சார். அதே தெலுங்கு நடிகர் ஒருத்தர் வந்து ஆதரப்பட்டு பேசியிருந்தார். தமிழ் நடிகர்களுக்கு வரவேற்பு இருக்கு தெலுங்குல, ஆனால் தெலுங்கு நடிகர்களுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு என்ன சார்? இப்போது பாகுபலி வந்து ரொம்ப நாளாக அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆச்சு தமிழ்நாட்டில், நம்ம தமிழ் படத்தெல்லாம் விட. அண்ட் பாகுபலி 2, அதுக்கப்புறம் புஷ்பா, இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது நான் ஸ்வீட் ஆர்ட்ஸ்னு லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. நான் போய் தேட்டரில் பார்த்தேங்க சென்னையில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஒரு சின்ன டீமு, சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேட்டர். ஸோ நம்மளும் இப்போது கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதான் சார், இப்போ லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன படம் தான். அது இங்கே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் கன்சியூம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். Hello Mamita, Shalini here. Hi. Welcome back to Tamil cinema again. Thank you so much. Okay, so உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க. ஸோ பிஹைண்ட் ஒரு பப்ளிக் கேர்ளுக்கு பிஹைண்டில் வந்து ஒரு பெரிய எமோஷன் இருக்க மாதிரி இருக்குது சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ட்ரைலர்ஸில். ஸோ உங்கள் கேரக்டர் டூட்ல என்னோட கேரக்டர் நேம் வந்து குரல். ஸோ லைக் ஹர் நேம், லைக் ஷீ இஸ் வெரி vocal about her emotions. She is true to her emotions அப்படின்னு சொல்லலாம். And she is someone who genuinely cares about others. So எனக்கு வந்து குரல் is one of my favorite characters and I hope you'll all like her. Okay.